பரமபத பாடங்கள். நெடுங்காலம் துன்பத்தை தாங்கும் பொறுமையே முதன்மையான தவம். நிகரற்ற உயர்ந்த பதவி நிர்வாணமே என்று புத்தர்கள் கூறுகின்றனர். பிறரை துன்புறுத்துவோன் முனிவன் அல்லன், பிறரை இகழ்பவன் துறவி அல்லன். இது முதல் பாடம். நிந்தனையை ஒழித்தல், பிறரை வருத்தாமல் இருத்தல், அறத்திற்கு அடங்கியிருத்தல், நிதான உணவு, ஏகாந்தமாயிருந்து உயர்ந்த சிந்தனைகளில் ஒருமைப்பட்டிருத்தல், இவையே புத்தருடைய உபதேசங்கள். இவை இரண்டாம் பாடம். இன்றைய பாடங்கள் நேரடியாக நிர்வாண பேர் என்கின்ற அந்த விடுதலை பேரை அடைவதற்காக வந்திருக்கிற பாடங்கள். ஆனால் நேரடியாக இவை துறவைத்தான் பேசும். துறவு என்றாலே தவ வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது. அதனால் தவம் என்றால் என்ன என்று கேட்டால், நீண்ட காலம் துன்பத்தை தாங்கும் பொறுமை, அதுவே முதன்மையான தவம். தவம் என்றால் என்ன என்று கேட்டால், ஐம்புலனை அடக்குவது, மற்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் புத்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், துன்பத்தை தாங்குகின்ற பொறுமை, அதான் தவம். நீண்ட காலமாக துன்பத்தை பொறுமையாக துன்பங்களை தாங்கிக் கொண்டிருந்தால் அதுதான் தவம் என்று சொல்லுகிறார். இப்போ தவத்திற்கு ஒரு புதிய விளக்கம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. உலக வாழ்க்கை வாழ்கிறீர்கள், எத்தனையோ துன்பங்களை எல்லாம் அனுபவிப்பீர்கள். ஆனால் அந்த துன்பங்களிலே பொறுமையாக அவைகளை தாங்கிக் கொண்டிருப்பீர்களே, ஆனால் அதுவே தவம். நிகரற்ற உயர்ந்த பதவி நிர்வாணமே என்று புத்தர்கள் கூறுகின்றனர். இப்படி தவம் செய்து நிகரற்ற உயர்ந்த ஒரு பதவி என்பது நிர்வாண பேரு என்று புத்தர்களுடைய கூற்று. ஆனால் அதை அடைவதற்கு முயல வேண்டும், அதற்காக தவம் செய்ய வேண்டும். தவம் என்றால் என்ன என்றால், துன்பத்தை நீண்ட காலம் பொறுமையாக தாங்கிக் கொண்டிருத்தல். ஆனால் இனிமேல் யாராவது உங்களை தவம் என்றால் என்ன என்று கேட்டால், நீங்கள் தெரியாது என்றோ வேறு விளக்கங்களோ சொல்ல வேண்டிய அவசியமில்லை. துன்பங்களை யாராக இருந்தாலும் பொறுமையாக அவைகளை தாங்கிக் கொண்டு பொறுமை காத்திருந்தால் அதற்கு பெயரே தவம் என்று சொல்லலாம். பிறரை துன்புறுத்துவோன் முனிவன் அல்லன், பிறரை இகழ்பவன் துறவி அல்லன். ஆனால் தவம் என்றாலே துறவோடு சம்பந்தப்பட்ட. ஆனால் துறவு என்பவன் பிறரை இகழக்கூடாது. பிறரை இகழ்ந்தால் அவன் துறவியாக மாட்டான். பிறரை துன்புறுத்தவும் கூடாது. என பிறரை துன்புறுத்துகிறவன் முனிவனும் ஆக மாட்டான். முனிவன் என்றால் முனிந்தவன். ஆசைகளை முனிதல் என்றால் முடித்து விடுதல். ஆசைகளை முனிந்து விட்டவன், அவைகளை முடித்து கொண்டு விட்டவன். அதனால் அந்த முனிவன் என்பவன் பிறரை துன்புறுத்தக்கூடாது, பிறரை இகழக்கூடாது. இப்படி இகழ்ந்தால் துன்புறுத்தால் அவர்கள் முனிவர்களும் அல்ல, துறவியும் அல்ல. அப்படியானால் தவறு செய்பவர்களை திருத்தும் பொழுது அவர்கள் மனம் வருந்துகிறார்களே, துன்பப்படுவதாக சொல்லுகிறார்களே, அது என்ன செய்யணும்? இந்த உபதேசம் கூட வேறு யாராவது நீ துன்புறுத்தாதே என்ன சொல்கிற, அது எனக்கு துன்பமாக இருக்கிறது, இதெல்லாம் அந்த வார்த்தை ஜாலங்கள், அவ்வளவுதான். இல்லை, அதெல்லாம் இல்லை. என்ன நோக்கம்? ஒரு விஷயத்தை திருத்துவதற்காக நீ சொல்லுகிறாயா, அல்லது அவர்கள் இகழ்ந்து கேலி செய்வதற்காக சொல்லுகிறாயா? அப்படியெல்லாம் அதில் நிறைய உட்பொருள் இருக்கின்றன. சாதாரணமாக பிறரை துன்புறுத்துகின்ற மனிதர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். அவர்கள் முனிவர்களாக ஆக மாட்டார்கள். இல்லை, முனிவர் என்று சொல்லிக்கொண்டு பெரிய பெரிய ஆச்சரியெல்லாம் கொலை எல்லாமும் பண்ணுறான். இப்போலாம் அதை நியாயப்படுத்துறதுக்கு கடவுளுங்க எல்லாமே கொலை பண்ண கிரிமினல் தான் சொல்கிறது அளவுக்குலாம் ஆகிப்போச்சு. ஒன்றுமே செய்ய முடியல, அவ்வளோதான். இவர்கள் அவங்க தான் துறவியும் அவங்க தான் முனிவரனும் ஏதோ பட்டம் அவங்களே கொடுத்துக்கிறது ஒருத்தவங்க. நிந்தனையை ஒழித்தல். அப்படியானால் புத்தருடைய உபதேசங்கள் எவை? நிந்தனையை ஒழித்தல், பிறரை நிந்திப்பது இல்லையா? இப்போ பொறுமை நம்ம இந்து மதத்தில் சூத்ரவா அப்படின்னு ஒரு மாதிரி பேசி நிந்திக்கிறார்கள் அல்லவா? ஆಮೇಲೆ அந்த மாதிரிலாம் நிந்தனையை அதெல்லாம் செய்யக்கூடாது. நிந்தனையை ஒழிக்க வேண்டும். பிறரை வருத்தாமல் இருத்தல். வார்த்தையெல்லாம் வருத்துவான் சில பேர். இது இளைஞர்களுக்கு கூட இது ரொம்ப தேவைப்படுகிறது. வார்த்தைகளினால் துன்புறுத்துகின்ற வார்த்தைகளை பேசி நண்பர்களை அவர்கள்
வார்த்தைகளால் வருத்தமடைய செய்வது அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. வார்த்தைகளில் வருத்தாமல் இருக்க வேண்டும். அறத்திற்கு அடங்கி இருத்தல். அறம் என்றால் நியாயம், தர்மம். இந்த நியாயம் தர்மத்துக்கு அடங்கி அவர்கள் இருக்க வேண்டும். நிதான உணவிலே நிதானம் இருக்க வேண்டும். நல்லா சுவையாக இருக்குதுன்னு ஏகச்சக்கமாக சாப்பிட்றது, காரசாரமாக சாப்பிட்றது, அதே போலெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா துறவுக்கு சொல்லப்படுகிறது. இந்த பாடங்கள் என்ன? நிர்வாணம் என்கின்ற முடிந்த பேர் அடைய வேண்டும். அதற்கு துறவு என்பது வழிமுறை. அந்த துறவிற்கு நெடுங்காலம் துன்பத்தை தாங்கும் பொறுமைதான் உண்மையான தவம். அதை மனதில் வைத்து கொண்டு அடுத்த பாடத்தை படிக்க வேண்டும். படித்தால்தான் உங்களுக்கு நிதான உணவு என்பதன் முக்கியத்துவம் தெரியும். ஏகாந்தமாயிருந்து உயர்ந்த சிந்தனையில் ஒருமைப்பட்டிருத்தல். ஏகாந்தம் என்றால் தனிமையாக இருத்தல். வள்ளலார் சொல்வதைப் போல தனித்திரு என்று தான் அவரும் சொல்கிறார். தனித்திரு பசித்திரு விழித்திரு என்று சொல்கிறார். அதனால் ஏகாந்தமாயிருந்து அவர்களும் உயர்ந்த சிந்தனைகளில் மனம் ஒருமுகப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி, உயர்ந்த சிந்தனைகளை மனம் ஒருமுகப்பட வேண்டும். இவையே புத்தருடைய உபதேசங்கள். அதிக விளக்கம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமில்லை. நிந்தனையை ஒழித்தல். பிறரை நிந்தித்து கொண்டிருப்பதை செய்யக்கூடாது. பிறரை வருத்தாமல் இருத்தல். ஏதோ பணத்துக்காகவோ வேறு விஷயத்துக்காக ஏதோ ஒரு காரணத்துக்காக விருப்ப வெறுப்பில் ஒருவர் வருத்தி கொள்ளுதல், அதெல்லாம் செய்யக்கூடாது. அறத்திற்கு அடங்கியிருத்தல். அதுதான் ஆசையின் பின்னால் ஓடாமல் அந்த ஆசைகளை அடக்கி கொண்டு அறமாக, அது தர்மமாக, நியாயமாக, நமக்கு ஆசையே இருந்தாலும் அது அதர்மமான வழியிலே நமக்கு கிடைப்பதானால் அது வேண்டாம் என்று அறத்திற்கு அடங்கி இருக்க வேண்டும். நியாய தர்மத்திற்கு தான் கட்டுப்படணும். நாம் நம்முடைய ஆசைகளுக்கு நான் அதன் பின்னால் ஓடக்கூடாது என்று இந்த பாடம் சொல்லுகிறது. அது இல்லாமல் நிதான உணவு, அந்த சாத்வீகமான உணவு, அளவாக சாப்பிடுவது, எந்தெந்த சமயத்தில் என்னென்ன சாப்பிட வேண்டும் தெரிந்து சாப்பிடுவது, இதையெல்லாம் ஏகாந்தமாக இருந்து தனிமையில் இருந்து உயர்ந்த சிந்தனையில் மனம் ஒருமுகப்பட வேண்டும். அது கிராமத்தில் நிறைய வயல்காடு, ஏரி, தனிமையிலாம் உங்களுக்கு பஞ்சமே இல்லை. அதனால் தனிமையை நாடி சென்று நிம்மதியாக ஏகாந்தமாக உட்காந்து கண்ணை மூடின்னு அப்படியே ஆழ்ந்து சிந்தனைகளை ஈடுபட்டிருந்தால் உங்களுக்கு நல்ல பயிற்சிகள் எல்லாம் கிடைக்கும். இவையே புத்தருடைய உபதேசங்கள். புத்தர் நான் பிராமணர் இருந்தால் இந்த இவ்வளோ பெரிய நிலைகளை எட்டி பிடித்திருக்கிறார். அதனால் நீங்கள் அதை நம்முடைய இந்து மதத்தில் சொல்வதை போல வர்ணாசிரம தர்மம் என்றெல்லாம் அவர்கள் சொல்லுகிற அவை அனைத்துமே பொய். அதுவும் சமீபத்தில் பிராமண சமூகத்தில் பிறந்த நமது குருநாதரும் அதை உபதேசமாக வைத்தார். வருணம் இல்லை, ஆசிரமம் இல்லை, தர்மம் இல்லை, ஒன்றுமில்லை என்றெல்லாம். அது கடவுளும் சம்பந்தம் இல்லை, அது மனிதன் அடிக்கின்ற கூத்து என்பதை முன்வைத்துத்தான் எங்களை எல்லாம் உருவாக்கினார். அதனால் உண்மை உணர்ந்தவர்கள் அதைத்தான் சொல்லுகிறார்கள். அதனால் உண்மை உணராதவர்கள் சொல்லுகிற சாஸ்திரம் என்ற பேர்லையோ வேறு எது பேரிலோ அது பின்னாலெல்லாம் போய் வீணடித்து விடாதீர்கள். உங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் இருந்தாலும் இந்த இவைகளெல்லாம் செயல்படுத்துவீர்களே ஆனால் கண்டிப்பாக அது உங்களை ஆன்மீகத்திலே முன்னேற்றத்தான் செய்யும். அதில் இதெல்லாம் தேவையற்ற குழப்பங்கள், தடை போடுவது, அந்த ஆர்வமுள்ள பிற ஜாதியினருக்கு தடை போட்டு அவங்கள ஊக்கமிழக்க செய்து அவங்கள திசை திருப்பி விடுது. ரொம்ப சீப்பான மோட்டிவேஷனுக்காக இவ்வளோ பெரிய வேலையை 1000 வருடமாக செய்கிறார்கள் இந்த சமூகத்தினர். அதனால் குருநாதரை பிராமண சமூகத்திலே பிறக்க வைத்து அதை இல்லை என்றும் உணர வைத்தான் இறைவன். அதனால் வேலையெல்லாம் நினைவில் வைத்து கொண்டீர்கள். ஆனால் உங்களுக்கு இதில் பிராமணன், நான் பிராமணனுக்கு அதிக தகுதி இருக்குது, பர்த் ரேட் இருக்குது, அதை போலெல்லாம் அவன் சொல்லுவான். அவ்வளோதான் சொல்லி அவனும் ஒன்றும் தேர்றதில்லை. தேர்ன ஒரு பிரம்மேந்திரர் அது இல்லைன்னு தான் சொன்னார். அதை தேறுகிறவர்கள் சரியாக தேறுகிறவர்கள் அதை சரியான உண்மையை சொல்லுகிறார். மீதி பேர் எல்லாம் பொய்யை சொல்லி தேராதவே இருக்கிறான். இவளை நினைவில் வைத்து கொண்டால் உங்களுக்கு இந்த மனப்பான்மை, தாழ்வு மனப்பான்மை இதெல்லாம் வராது. நெடுங்காலம் துன்பத்தை தாங்கும் பொறுமையே முதன்மையான தவம். நிகரற்ற உயர்ந்த பதவி நிர்வாணமே என்று புத்தர்கள் கூறுகின்றனர். பிறரை துன்புறுத்துவோன் முனிவன் அல்லன், பிறரை இகழ்பவன் துறவி அல்லன். இது முதல் பாடம். நிந்தனையை ஒழித்தல், பிறரை வருத்தாமல் இருத்தல், அறத்திற்கு அடங்கியிருத்தல்,
நிதான உணவு, ஏகாந்தமாக இருந்த உயர்ந்த சிந்தனைகளில் ஒருமைப்பட்டிருத்தல், இவையே புத்தருடைய உபதேசங்கள். இந்த இரண்டாவது பாடம் நிறைய நீங்கள் சிந்திக்க வேண்டிய ஒவ்வொரு வரியும் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் விளக்கம் சொல்ல வேண்டிய அளவிற்கு ஆழ்ந்த பாட. நிந்தனையை ஒழித்தல், பிறரை வருத்தாமல் இருத்தல், அறத்திற்கு அடங்கியிருத்தல், நிதான உணவு, ஏகாந்தமாக இருந்து உயர்ந்த சிந்தனையில் உருவப்பட்டிருத்தல். இந்த 5 விஷயங்கள் அப்படியே வேகமாக படித்துவிட்டு பாடம் படிப்பதை போல் படித்துவிட்டு செல்லக்கூடிய விஷயங்கள் அல்ல. அவை நீங்கள் ஆழ்ந்து ஆழ்ந்து பொறுமையாக உங்கள் சிந்தனைகளை வைத்து கொண்டு அதை சிந்தித்தால் உங்களுக்கு கண்டிப்பாக பயன் கொடுக்கும். அதனால் இவளை நடைமுறைப்படுத்தி பயனடையும்.